மிகவும் பிரபலமான துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா சினிமா துறை தான். அதுல தனக்கான இடத்தை பிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலயும் ஒருத்தர் உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்னா அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதில் கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். பிரை லார்சன் நடிப்புல வர மார்ச் 8ஆம் தேதி உலகம் முழுக்கவே பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போற படம் கேப்டன் மார்வல். இந்தியாவிலும் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. முதல் 2 ட்ரெய்லர்கள்லயே ரசிகர்களுடைய ஆவலை ஆழ்த்தியிருந்த வேலையில சமீபத்துல இந்த படத்துடைய 3வது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. முன்னாடி வெளியான 2 ட்ரெய்லர்கள்ல நிக் பியூரியின் இளமை காலமும் ஷீல்ட் அவெஞ்சர்ஸ் குழு தொடங்கும் விதம் பற்றியும் காட்சிப்படுத்தியிருந்தனர். 3வது ட்ரெய்லர்கள்ல முதல் 2 ட்ரெய்லர்கள்ல வரும் காட்சிகளை தொடர்பு படுத்தும் விதமாக இந்த காட்சிகள் இடம் பிடிச்சிருக்கு. கடந்த கால பின்னணி கதையை இந்த படம் உருவாகி இருக்கான். இந்த படத்தை புதுவிதமாக ப்ரோமோட் செய்ய நினைத்த மார்வல் வெளியீட்டு உரிமையை வாங்கிய இந்திய நிறுவனம் இந்திய நடிகைகளான தமன்னா, சமந்தா, காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங் உள்ளிட்ட நடிகைகளை கேப்டன் மார்வல் புகைப்படத்தையும் பாதியுடன் தங்கள் பாதி புகைப்படத்தையும் இணைத்து சமூக வலைதளங்கள்ல முன்னாடியே ட்ரெண்ட் செஞ்சுட்டு வந்தாங்க. மேலும் இது படத்திற்கான ப்ரொமோஷனாகவும் அமைஞ்சது. ஹெரிம் எவ்ரி ஹீரோ என்னும் ஹேஷ்டாகுடன் நாயகிகள் கேப்டன் மார்வலின் புகைப்படத்தை பகிர்ந்து ட்ரெண்ட் ஆகிட்டும் வந்தாங்க. அதை தொடர்ந்து தற்போது இந்த படத்துடைய ப்ரொமோஷன் நடந்து வருது. இதுல கலந்து கொண்ட ஹீரோயின்கள்ல காஜல் அகர்வாலிடம் அவெஞ்சர்ஸ்ல உள்ள தோர் கேரக்டருக்கு தமிழ் ஹீரோல யாரு கச்சிதமாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தமிழ்ல தோர் படத்தை ரீமேக் செய்தா அந்த கேரக்டருக்கு அஜித் சார் ரொம்பவே கச்சிதமாக இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த செய்தியாளர் சந்திப்பாரங்கத்தை சும்மா அதிர வச்சிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து தமன்னா பேசியிருக்காங்க. அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, இந்திய ஹீரோக்கள்ல யார் அவெஞ்சர்ஸ் படத்துல நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டதற்கு இவங்க பிரபாஸ் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இவர்கள் இருவரும் இணைந்து பாகுபலி படத்தில் நடித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.